வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எஸ், இன்னைக்கு வந்து ஒரு பிரைடல் விளாகோடு சேர்த்து ஒரு மேக்கப் டியூட்டோரியலும் பார்க்க போகிறோம். அண்ட் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா மேக்கப் ரிலேட்டடான வீடியோஸ், நிறையா டியூட்டோரியல்ஸ், நிறையா பிரைடல் விளாக்ஸ், நிறையா ப்ராடக்ட் சஜஷன்ஸ், நிறையா ப்ராடக்ட் ரிவ்யூ, இந்த மாதிரி தான் நம்ம நிறையா பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இப்போவே என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் பேசிகிட்டு இருந்த டைமில் என்னோட ஸ்கின் கேர்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது மேக்கப்புக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கரெக்டருக்கு நான் ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்திருக்கேன் என்னோட அண்டர் ஐஸில். அப்புறம் எனக்கு எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட ஃபேஸில் நான் எங்கெல்லாம் போட்டிருக்கேனோ அந்த இடத்துல தான் நீங்களும் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு எங்கே டார்க்காக இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ எனக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் நான் கரெக்டாக அப்ளை பண்ணிட்டேன். இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வந்து நல்ல கவரேஜ் வேணும்னா நீங்கள் வந்து கன்சீலர் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்றைக்கி சிம்பிளாக மினிமலாக நேச்சுரல் ஃபினிஷில் தான் மேக்கப் வேணும். ஸோ நான் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் என்னோடய ஃபுல் ஃபேஸ்க்கும் கன்சீலர் அப்ளை பண்ணி சேம் அதே மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கன்சீலர் நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு நேச்சுரல் ஃபினிஷில் தான் மேக்கப் பண்ண போகிறோம். ஸோ நோ மேக்கப் மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதனால நான் எனக்கு இந்த கவரேஜே போதும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கவரேஜ் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கன்சீலர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை நான் ஃபவுண்டேஷன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ப்ரௌன் ஜெல் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன மாதிரி தின்னான ஐப்ரோஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போவுமே பிளாக் யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஐப்ரோஸில் இருக்கிற ஹேர் வந்து நல்லா டார்க்காக பிளாக் கலரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிளாக் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் தின்னான ஐப்ரோஸ்க்கு பிளாக் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய பேஸை வந்து நான் செட் பண்ணுறதுக்கு காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மேக்கப்பில் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக் போய்க்கலாம். லிப்ஸ்டிக்கு இன்றைக்கி நான் 2 ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரௌன் லிக்யூட் லிப்ஸ்டிக் எடுத்து லிப்பை லைன் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு நியூட் பிங்க் எடுத்து லிப் ஃபுல்லாகவே நான் போட்டுக்கிறேன். இந்த லிப் காம்போ வந்து எல்லா ஸ்கின் டோனுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்னோடய பிரைட் கால் பண்ணிட்டாங்க. நான் வந்து இப்போ உடனே கிளம்பணும். ஸோ என்னோடய லிப்ஸ்டிக்கவே எடுத்து என்னோடய ஐலிட்ஸில் குயிக்காக போட்டுக்கிட்டேன். அடுத்து மஸ்காரா போட்டுவிட்டேன். நான் இன்றைக்கி லைனர் காஜெல்லாம் போடணும்னு நான் ஃபஸ்ட்டே நினைக்கல. ஸோ அவ்வளோதான், என்னோடய மேக்கப் வந்து டன். ஹேருக்கு வந்து ஒரு பஃப் வச்சுட்டு போன்டெயில் போட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். நான் எப்போவுமே என்னோடய பிரைட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு மேக்கப் பண்ணுவேன், அடுத்து தான் ஹேர் டூ பண்ணுவேன். இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேக்கப்லாம் முடிச்சாச்சு. ஹேர் டூ வந்து இவங்க சைட் பார்ட்டிஷன் எடுத்து 2 சைடு ட்விஸ்ட் பண்ணிடுங்க, மீடியமாக ஒரு க்ரௌன் பஃப் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி ஃப்ரண்ட்டில் ஹேர் டூ பண்ணியாச்சு. நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது அவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருந்தாங்க மேக்கப் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதான் நான் வந்து கொஞ்சம் சவுண்டாக சொல்லுங்கள், வீடியோவில் கேட்கட்டும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கிளிப்பை தான் இப்போ முன்னாடி ஆட் பண்ணியிருந்தேன். ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தாங்கல்ல, ஆமாம் அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு. அது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட சிஸ்டர் சாரு அவங்க பேர். அவங்களுக்கும் நம்ம தான் மேக்கப் பண்ணியிருந்தோம், என்கேஜ்மெண்ட் வெட்டிங் ரெண்டுக்குமே. ஸோ அந்த மேக்கப் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்போவே சொல்லிட்டாங்க நீங்கள் தான் எனக்கு மேக்கப் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே அவங்க நம்மக்கிட்ட தான் புக் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ வந்து ஹேர் டூலாம் பண்ணிவிட்டு ஃப்ளவர்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக என்னோடய பிரைடை ரெடி பண்ணி அனுப்பிட்டேன். என்னோடய வேனிட்டிலாம் பேக் பண்ணிவிட்டு மேக்கப்லாம் முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். இன்னும் ஒரு 1 saree மட்டும் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இந்த பிரைட் வந்து ஃபேஸை வீடியோவில் காட்ட வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் காட்டல. உங்களுக்கு இவங்களோட மேக்கப்போட லுக் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாவில் ஹைலைட்ஸில் பிஃபோர் ஆஃப்டரில் நான் வச்சுருப்பேன், அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு நான் மேக்கப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு நீங்கள் டிஎம் பண்ணலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.